என்னடா பானுமதி பெருந்திருவாள். எப்படி என்றால் டெல்லி ஐயா அஸ்ராபுரி பட்டணத்தை ராஜ பரிபாலனம் செய்து வரக்கூடிய அரவ கொடியோர் சக்கர கொடியோர் யாருக்கு வணங்கா முடியோர் டெல்லி வாட்சா துரியோதன மாமன்னனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துறவி பானுமதி பெருந்திருவாள். பரவாயில்ல நாட்டுக்கு ஒரு பேரரச மன்னன். நான் சாதாரணமான பொண்ணு கிடையாது. ஆமா, இந்த ஊரை அப்ப எத்தனை பேர் வச்சுக்கிறேன்? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தர் வச்சுக்கிறேன். உடம்பு தாங்குதா? தாங்காது. நீ சொல்ற மாதிரி தப்பா இல்ல. நேற்று வந்தமா வந்து ஆடின உடனே நம்ம நாடகத்தை அழகா ரசனையோட கேட்டாங்க. கண்டிப்பா அவங்க கேட்டதுல இருந்து இவங்க எல்லாம் மறக்காத என் நெஞ்சில் வச்சிருக்கிறேன். நெஞ்சில் வச்சுக்கிறியா? ஆமா, சரி அம்மா. அந்த அம்மா மறக்காத நெஞ்சில வச்சுக்கிறாங்க. ஆமா, நம்மளை அவங்க மறக்காமல் அவங்களை நம்மள மறக்காமல் அந்த அம்மா நெஞ்சில வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா நான் கூட என்ன மறக்காத. எப்படி சேலம் திரும்பி சொல்லுங்க. சரியம்மா ஒண்ணு மட்டும் மறக்காத குஞ்சு வச்சிருக்கியா? சரியம்மா, சாதாரணமா பொண்ணு இல்லைன்னு சொன்னேன். என் பதியான மன்னவர் அஸ்திராபுரி பட்டணம். 66,000 வீதி. ஒரு வீதி ஒன்றிற்கு 66,000 வீடு. மொத்தம் 435 கோடி 60 லட்சம் இன்னைக்கு அகஸ்திராபுரி பட்டணம். ஆமா, 55 தேசத்துக்கு மேன்மை தங்கிய நாடு, பேரரச நாடு. அப்பேற்பட்ட பெருத்த பாரத பிரதமருடைய பொண்டாட்டி நானு. எப்படியா? பாரத பிரதமருடைய பொண்டாட்டி. பாரத பிரதமருடைய பொண்டாட்டினாக்கா இப்ப யாரும் ஆடுறாங்க? ஏமா? நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடிக்கு நீ கூச்சலா? ஏய், திரேதா துவாபுரி கலி என்று சொல்லக்கூடியது 4 யுகம். இந்த மகாபாரதம் நடந்து துவாபர யுகத்தில். இப்ப கலியுகத்துல நரேந்திர மோடி ஆட்சி செய்தார். அந்த துவாபர யுகத்தில் டெல்லி ஆட்சி செய்த மன்னன் துரியோதன மன்னன். அப்ப அவருக்கு அவரு சகலமா? அப்ப நீங்க ஆட்சி செஞ்சீங்க, இப்ப அவரு செய்யறாரு. அப்ப என்ன கணக்கு 2 1 தானே? கண்டிப்பா யுக பிரளை உண்டாய் போய் யுகம் மாறி போச்சு. யுகமே முடிய போகுது. அப்படி இருந்தாலும் பெருத்த நாட்டுக்கு பேரரசனுடைய மனைவி. அதனால்தான் சாதாரணமான பொண்ணு இல்லைன்னு சொன்னேன். பேரரசனாக இருந்து பொழுதும் என் பரியான மன்னனுடைய அவருடைய பெருத்த வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் யாருக்கும் வணங்காத முடியோன், யாருக்கும் வணங்காத முடியோன், கையில் எழுதான ரேகையுடையோ, யாருக்கும் வணங்காத முடியோன், கையில் எழுதான ரேகையுடையோ, அரவணை சர்ப்பத்தின் கொடியோன், இந்த அகிலத்தில் புறப்பட்ட பூச்சக்கரை குடையோ, யாருக்கும் வணங்காத முடியோன், கையில் எழுதான ரேகையுடையோ. சரியான மன்னவர் சிரசிலே அணிந்திருக்கின்றாரே அந்த மணிமுடி, அவர் சிரம் வணங்கி இந்த பூமி பாட்டு கிடையாது. சிரம் வணங்கி வணங்க வச்சதில்லை. முடி சாயா மன்னன், சிரம் வணங்கா மன்னன், யாருக்கும் வணங்காத முடியோன், கையிலே எழுத்தன ரேகையுடையோன். கையிலே தனரேகை ஓடுது. அவர் போய் பணம் எங்க போய் கை வச்சாலும் சேர்த்தான். மலமலையா பொன் பொக்கு குவியும். தனரேகை கையில இருக்கிறதா அம்மாவது கரை அகலமாகுது. அப்படி கையிலே எழுதின உடையோன், யாருக்கு வணங்கா முடியோன் இல்லையா? அரவமே சர்ப்பத்தின் கொடியோன். ஆமா, என்னுடைய பையானமனுடைய கொடி பாம்புவின் கொடியோன். ஆமா, அப்பேற்பட்ட பேரரச மன்னன். ஆமா, வரப்பிரசாதத்தையுடையவர் பரியான மன்னன் இருந்து போதிலும் இந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். மாமனார் திருதராஷ்டிர மன்னனுக்கும் காந்தாரி அம்மையருக்கும் எங்க மாமியார் 100 பிள்ளை பெற்றாங்க. துரியோதன முதல் வேகனன் கடை சுத்தமா 99 ஆண் பிள்ளை, ஒரே ஒரு நாத்தனா எனக்கு. அந்த 99 பேருக்கும் 99 பொண்டாட்டி. நான் தான் முந்தி வந்து விளக்கேற்றி வச்சு புண்ணியவதி. எப்ப வந்து வழக்கேற்று வச்சோ எல்லாம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. நாங்களும் பெருத்து கூப்பிட்டுதான் அம்மா. எப்படியா? என் குடும்பத்திலயும் மாமியா மருமகா ஒத்த ஒரத்தி நாத்தனா எல்லாம் இருக்கிறாங்க. எங்க குடும்பத்திலும் பெரிய குடும்பம் சண்டை என்பதே இல்ல. ஆயிடுச்சா பையா? நீயும் பெரிய இடத்துல தான் வாழ்க்கப்பட்டுக்கிற. ஆமா, மாமியா மாமனார் ஒத்தா ஓரவத்தி மூத்தார் குழந்தார் எல்லாரும் ஒத்துமையா தான் ஒரே குடும்பம். நம்பியா ஒரே வாசப்படி 2 பெட்ரூம் குடும்பத்துல. ஆமாடா ஐயா. ஆனா மாமியா கூட சண்டை என்பது கிடையாது, ஒரு நாள் கூட இல்ல. அதே ஆனா அந்த காலத்துல 2024 நீ மாமியா கிட்ட சண்டை இல்லாத நீ ஒத்துமையாக்கிறன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக்குது. ஆனா அப்பேற்பட்ட உங்க மாமியா பேர் என்ன?
எதுக்கு கேக்குற? உன் பேரு கேட்டா தெருவுல சந்தேகம் வரும். ஆமா. மாமியா பேரை கேட்டா எதுக்கோ கேட்டு போறான்னு போகும். என் மாமியா பேரு அடுப்பு. அதுக்குதான் நான் விபரமா கேட்டேன். உன் மாமனார் பேரு விறகுச்சி. பரவாயில்ல. உன் கோயிலார் பேரு வருது. ஓரவச்சி பேரு மாவுகுண்டா. உன் கோயிலார் பேரு மாவு கரண்டி. பரவாயில்ல. உன் பேரு தோசை கல்ல. உன் வீட்டுக்கார பேரு தோசை திருப்பி. பரவாயில்ல பரவாயில்ல. என் குடும்பத்துல என்ன சண்டை வருமா? ஒரே குடும்பம் அடுப்பாண்டியே. ஆமா. சண்டை வராது அம்மா. வருமா வராது. ஆனா உன் பேரு என்ன சொன்னா? தோசை கல்ல. தோசைக்கல்லா. ஆமா. நான் என்ன குச்சா வச்சா வந்து தட்டிட்டு போலானா? குச்சி ஓரத்துல அந்த எண்ணெய் குச்சிய கல்லு வீணா போடுப்போ. கல்லு வீணா போது. ஏன் தோசை திருப்பி போடுறான்? எண்ணெய் விடாம தோசை போடுறான். சூத்தி தீஞ்சில போட பாடிச்சு பண்ணியா பள்ளி மருமாவோட பல்லப்புறம் வந்து பேசாம பயமணி. சரி அம்மா. அப்படி நாங்க 99 ஒத்தாவரத்தி. ஆமா. நான் தான் முந்தி வந்து விளக்கேற்றி வச்சு புண்ணியவதி. முந்தி வந்து விளக்கேற்றி வச்சு புண்ணியவதி நான் தான். 99 ஒத்தாவரத்தி ஆச்சு. நாங்க 99 பேரும் இந்த தெருவே தண்ணி எடுத்துட்டு வர குளத்துக்கு போனாக்கா இந்த மாதிரி பொம்னாட்டிங்களா பார்த்து என்னடி இது காந்தாரி அரிப்பிட்டாங்க 100 பிள்ளை பத்து ஒரு வீட்டு பொம்னாட்டிக்கு ஒரு தெருவே போறாங்க அப்படி கேவலமா பேசுறாங்க. ஆமா. எங்க மாமியார் மாரி அதிகமா புள்ள பெத்து கூடாது. ஆமா. ஆனா வீட்டுக்கு வாரிசு 1 2 இருந்தா போதும். அப்படி நான் என்ன பண்ணேன்? அதிகமா புள்ள பெத்துக்கலாம். கொஞ்சம் ஆனா 1 2 வீட்டுக்கு வாரிசு இருந்தா போதும். நான் என்ன பண்ணேன்? 60 ஆம்பளை புள்ளி பெத்தனப்ப மாமியாரி 100 மருமக 60 என்ன புள்ள பக்கிற மிஸ் வச்சிருந்தாங்களா 2 பேரும்? அது 1 2 அது போய் ஏன்னா அது கூட வைக்க போடுறாங்க நம்மள புடி போட்டுக்கிறாங்க. அதானே பரவாயில்லையம்மா. அப்படி 60 ஆண் பிள்ளையை பயன்படுத்தேன். ஆனா எந்த வேலைக்கும் ஒன்னதான் முன்ன கூப்பிடுவாங்க. ஏன்னா புள்ள பெத்த மகராட்சி வந்து கால் எடுத்து வச்சா நம்ம மவளுக்கு நம்ம மருமகளுக்கு எக்கச்சக்கமா புள்ள பிறக்கும். எந்த ஒரு மஞ்சள் தண்ணி ஆகட்டும் ஒரு கல்யாணம் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒண்ணு முன்ன கூப்பிடுவாங்க. ஏன்னா 60 புள்ள பெத்திரியா. ஆமா. விலைக்கேத்து வேணும். நீங்க விலைக்கேத்தா அம்மா நல்லபடியா இருக்கும். ஆமா. அப்படி 99 ஒத்தாவரத்தி 60 ஆம்பளை புள்ள குழுதினாரு. ஒரு வேலைக்கு சாப்பாடு செய்யும் சொன்னா ஒரு வேலைக்கு சாப்பாடு செஞ்சா அதிகமா இல்ல சும்மா கொஞ்சம் சின்ன பாத்திரத்துல வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி எடுத்து போய் ஊத்தனா 60 ஏக்கர் காடே பாயும். இந்த சோறு வடிகிற கஞ்சி தண்ணி எடுத்து அப்படி ஊத்தனா 60 ஏக்கர் கரம்பே பாயுமா. அப்ப ஒத்தாவரத்துல நின்று ஒண்ணு கூட்ட எத்தனை ஏக்கரா பாயும்? போச்சு. அது ஒரு 120 ஏக்கரா போய் நிக்கும்டா. அது பாயும்டாது. ஒரு குச்சி கூட ஓங்காது. அப்படின்னாலும் நான் வாழ்க்கப்பட்ட இடம் பெரிய இடம். எங்க அம்மா யார்? எங்க அப்பா யார்? சொல்றேன். வடமதுராபுரி பட்டணத்தை ராஜ பரிபாலம் செய்து வந்த பசு தேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகள் அம்மான் கம்சனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு ஆண்டவர் போக மீண்டவர் 4 பேர். மூத்த எங்க அப்பா பலராம சக்கரவர்த்தி சுவாங்கி சக்கரவர்த்தி திவ்ய சக்கரவர்த்தி மாபலி சக்கரவர்த்தி குரூரு சக்கரவர்த்தி இப்படி 7 சக்கரவர்த்தியில ஒருவர் எங்க அப்பா. அப்படி சக்கரவர்த்திக்கு பெண்ணாக பிறந்தன்னு சொன்னேன். நான் வளர்ப்பு மகள். ஆமா. எங்க அப்பா எடுத்து வளர்த்தாரு. ஆமா. பெருத்த யானை வயிற்றில் பிறந்தபடினா பெருந்தெருவானை என்று பெயர் வைத்து நாளொரு மேனியும் பொழுதொருவனமாக வளர்த்து துரியோதன மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். செய்து கொடுத்து எந்த விதமான குறையும் கிடையாது. குறையில்லைன்னு சொன்னேன். பாலக்கண்ணுக்கு பக்க கண்ணு எப்படி இருக்குமோ எங்களுக்கு ஒரு பெருத்த குரலேப்பா. எங்களுக்கு பங்காளிங்க பாண்டவர் ஐவராஜாக்கள். எங்க சின்ன மாநகராப்பர் குத்துமாஜி மாத்ராஜி அடையாளத்துக்கு புள்ள பெற்று வச்சாலுவேன் ஆளுக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆமா 5 பேர் 5 விதமா போறவங்க. ஆமா. உங்க வீட்டுக்கார பேர் சுயமா போறாங்க. அப்போ பாண்டவர் நாட்டிலே பிறக்க கிடையாது காட்டிலே பிறந்தவர்கள். காட்டில் பிறந்த பாண்டவருக்கு பாகம் கொடுக்கப்படாது அப்படி என்று என் பதியான மன்னன் எத்தனையோ சூதுமார்க்க
செய்து பார்த்தார். ஆஹா. பாண்டவர் இறக்கவில்லை. கடைசியா பாஞ்சாலியை திருமணம் செய்து வந்து பாதி நாட்டு கேட்டாங்க. எங்க மாமனார் ஈச்சங்காட்டை காட்டினார். அந்த ஈச்சங்காட்டை அழித்து இந்திரபிரசத்த மாளிகை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சின்ன மாமனார் பாண்டு மகாராஜன் இருந்து சொர்க்கம் சேரவில்லை, ராஜசபையாக சேரும், நீங்க வாங்க அப்படின்னு எங்க கூப்பிட்டாங்க. நாங்க 99 பேர் ஆம்பியா போறோம் வச்சு அவங்க ஒரு 100 இவங்க ஒரு 100 பேர் அங்க போறாங்க. பணம் பாரு, எங்க வீட்டுக்காரர் தான் சிரவணங்கா மன்னனாச்சு. நேரா போனா பாரு வாயற்படுத்தி எடுத்துக்கிட்டு இந்த சிலோகத்துல மட்டும் இடிச்சிட்டு வாயப்பல்ல தொம்முனு கீழே விழுந்துட்டாரு. அண்ணன் விழுந்துட்டாரு அப்படி 99 பேர் தூக்கு வந்தாங்க பாரு. அவங்க ஒரு பேர் தண்ணியில் விழுந்துட்டாங்க. ஆனா மேல பள்ளமாக மேல மாறாட்டமா இருந்தது. இதை உபரியில் அமர்ந்து கொண்டிருந்த பாஞ்சாலி அம்மன் பார்த்து குடிந்து வரப்படா குருடன் மகனே கண்ணன் பார்த்தது அத்தனையும் இல்லையா தலைப்புள்ளதான் நொல்லன்னு பார்த்தோம். இந்த பின்னாடி வருது 99 நொல்ல பழகுது. அந்த கண் பதில் அத்தனையும் குருடா அப்படி என்று கை கொட்டி கலீர் 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 அப்படியே சிரிச்சுட்டாங்க. ராஜசபையிலே பாஞ்சாலி கை கொட்டி நகைத்து சிரித்து பாஞ்சாலியை ஆமா அவளை பங்கு செய்ய வேண்டும். அதுவும் இல்லாம அவனையும் போய் போனீங்களா சாப்பாடு அவனே 55 தேச ராஜராஜாக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அஸ்தினாபுரி பட்டணம்னா பேரரச நாடு, 55 தேசத்துக்கு மேன்மை தங்கி நாடு அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சோம். ஆனா இந்த இந்திரபிரசத்த மாளிகை தான் அஸ்தினாபுரத்து மாளிகை விட ரொம்ப விசித்திரமானதா இருக்கு. அவரு என்ன பண்ணாரு போய் பாகத்தை கேட்டாங்க பாரு. அவங்க ஈச்சங்காட்ட காமிச்சாங்க. ஆனா மயனால் அடிக்கப்பட்ட இந்திரபிரசத்த மாளிகை என்ன பண்ண முடியும்? அது கண்ணாடியிலேயே கட்டணும் அந்த மாளிகை. இவங்க எல்லாம் சும்மா ஒரு மாட்டு கொட்டாக்கு சமம் போயிடலாம். அவன் இந்திரபிரசத்த மாளிகை ஏற்பாடு செய்து இவங்க அங்க போய் பார்த்தா என்னடா நம்ம கூட இந்த மாதிரி அரசாட்சி அந்த மாதிரி நாட்டுல வாழல, இந்த மாதிரி வீட்டுல வாழல, இவங்க நட அப்படி வாழறவங்க போறாங்க. அந்த ராஜ சுழியாக செய்தாங்க பாரு. அதுல அந்த பொன் பொக்கிஷம் அப்பா பேர்பட்ட பொன் பொக்கிஷம் வந்து என்ன பண்ண முடியும்? அப்ப எப்படியாவது அந்த இந்திரபிரசத்தை பறிக்க வேண்டும் இல்லையா? சூது மார்க்கமாக இந்த நாடு போவதில்லை, அங்க போனதுக்கு அந்த நாட்டையும் பறிக்கணும். அதுதான் இது நல்லா இருந்தா ஆனா எல்லாம் நல்லபடியா இருக்கும். அப்ப பாண்டவர் லேசா அவரை விழுத்து சூது சொக்கட்டார் ஆடி நாட்டு ராஜ்யத்தை பறித்தோம், சூதாடி அந்த இந்திரபிரசத்தை நாட்டை பறித்தோம். பிறகு கடைசியா நய வச்ச அதாவது இவன் நெஞ்சில வஞ்சகம் வச்சிருந்தோம். பாஞ்சாலி கை கொட்டி சிரிச்சது அவளை எப்படியாவது மான பங்கம் படுத்தணும் ராஜசபையிலே அப்படி என்று 100 பேர் கொண்டாடி வச்சு கடையானார் எங்க வீட்டுக்கார். ஆமா எங்க அப்பா சகுனி தர்ம பாஞ்சாலி ஊர்த்தி பணியத்தில் வச்சு தோத்துட்டான். தோத்த பாஞ்சாலியை என் கொழுந்தனார் துச்சாதன புலியை விட்டு ராஜ்யசபைக்கு இழுத்து வந்து ஜெயகுத்தி பாட்டில் நிறுத்தி இந்த பார்வோர் அறியும்படி பார் சபையிலே திரௌபதி வஸ்திராபரணம் செய்தோம். அந்த பாஞ்சாலியை அந்த 60ஆம் அடி மேல ஜெயகுத்தி மேல நிறுத்தி அவளை பொடைய அவரா சுத்தமா அந்த நேரத்தில் அவர் கட்டளிடும் அவன் உருவு போனான். அப்படி பங்காச்சு படிவா விட்டு புண்ணியமா முண்டாச்சு. ஒருத்தர் ஒண்ணு சொல்லக்கூடாது. பங்காளி மோசம் பண்ணுவோம் மரிமாவோ போரா பாருன்னு ஒரு காலத்தில் சொல்லக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டான். அப்ப பாஞ்சாலி பங்கு செய்து அதே பாண்டவர்களே தோற்ற நாட்டை மீண்டும் பெற வேணுமா? 12 கால வனம் ஓராண்டு அஞ்ஞான வாசம் கைத்து வந்தால் பாதி ராஜ்யம் தருகின்றோம் அப்படி என்று வனம் ஓட்டி வைத்தோம். அந்த காட்டுல ஒரு மாறாட்டம் வரக்கூடாது. அவங்க என்ன பாம்பலி வச்சு ஆகக்கூடாது. ஒரு மாறாட்டம் இல்லையே, ஒரு மாறாட்டம் வரல. அப்படியே வள்ளிக்காய் மாதிரி வந்து பாகத்தை கேட்க வரோம். துளைத்து ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை துளைத்து பாகம் கேட்க வந்தாங்க. அப்ப என் பரியான மன்னவர் என் உடம்பிலே உயிர் இருக்க வரைக்கும் ஊசி முனை இடம் கெட்டாது. அதனால வேண்டி கத்திய முனையில் போர், கத்தி மலையில் ஒரு போர். ஆமா அப்படி என்று யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் நாட்டை ஆளட்டும். 18 18 நாள் பாரத போர் பாரத சண்டை வச்சு 1ஆம் நாள் சண்டை முதல் கொண்டு 10ஆம் நாள் சண்டை வரைக்கும் 885 வயது படித்த தாத்தா பீஷ்மாச்சாரிக்கு சேனாதிபதி பட்டம். ஆமா 8ஆம் நாள் யுத்தத்தில் அந்த நாயக்கடி பெத்து வச்சா பாரு, அந்த பையன் ஆமா அலம்புஜனை விட்டு சிரச்சேதம் செய்தோம். அப்படி ஓடி 10ஆம் நாள் யுத்தத்தில் அந்த அர்ஜுன எது காரணம்? வேடி பையன் அந்த அதாவது அஞ்ஞான வாசத்துல தேசத்தில் ருத்ருக்கு பேடி அந்த நடின கட்டு கொடுத்தான். அவன் வந்து 10ஆம் நாள் யுத்தத்தில் செகண்ட் என்று சொல்லக்கூடிய பானத்தினால் சர்பாசனத்தில் அன்பு படிக்கல இருக்கிற தாத்தா அந்த சர்பாசனத்தை சார்ந்து விட்டார் அந்த தாத்தா. அதன் பிறகு 11ஆம் நாள் சண்டை முதல் ஆமா
பீஷ்மாச்சாரிக்கு துரோணாச்சாரிக்கு சேனாதிபதி சேனாதிபதி பட்டம். நேற்றைய தினம் ஆ. 12ஆம் நாள் யுத்தம் முடிந்து எங்களுக்கு அபஜயம் தான் தம்பி. அடடா. ஆமா என்ன பண்ண? ஆமா வெற்றி நினைக்கோ கிடைக்கும். நரகாசுரன் பிள்ளை மதகத்தன். எங்க வீட்டுக்கார் வலது புஜம் கொஞ்சம். அவனே செத்துட்டான். ஆ. பட்டத்து யானையும் கொண்டுட்டாங்க. அதனால விழுந்தால் 13ஆம் நாள் அமர்க்கலாம். ஆஹா. இதில் யாருக்கு ஜெயம் ஜெயம். யாருக்கு அபஜயம் என்பது தெரியவில்லை. எங்களுக்கு அதிகமா அபஜயமே வந்து விட்டது அப்படின்னு பரியாரம் பண்ணவர் சொந்த முகமாக இருக்கின்றார். நம்ம பொம்பளையா இருந்தாலும் ஆதரவு சொல்லுவோம் அப்படின்னு வந்திருக்கிறேன். ஆமாமா. என்ன பாவம், நேரத்துல இருந்து சாப்பிடல வர. ஆமா. ரொம்ப வெஜனத்துல இருக்கிறாரு. ஐயா மகாராஜா. என்னப்பா நீ சொன்ன உடனே உன் பொண்டாட்டிட்டு நான் போனேன். அரசாங்கத்துல போய் அரண்மனைக்கு சென்றேன். நீ மாடல டில்லியாக அஸ்தாபுரம் 435 கோடி நீ மாடல அலைஞ்சு போறேன். ஆமா அம்மாவுக்கு நானும் தான் எம்மா நாளைக்கு தான் வேலை செய்யுது. அம்மாவுக்கு வேலை செய்ய அரசாங்கத்துல அரசாங்கம் வீட்டு போய் பதார்த்தம் வாங்கி என்னத்தை எடுக்க எதனா ஒரு பொருள் எடுத்து இந்த பொருள் அங்க வைப்பா அந்த பொருள் அங்க எடுத்தாப்பா அம்மா அது வேலை வச்சாங்கன்னா அதை செய்வோம். அம்மா வேலையிட்டா செய்வான் பணிவன் போடு. ஆமா அப்படி சொல்றான் பொறுமையா சொல்றான். ஆமாங்க அரசாங்கத்துல நான் தான் வேலை செஞ்சு கிடக்குறேன். சரி சரி நீ உடனே கூட்டு கூட கேட்டு பாரு. ஏமா பானுமதி இல்லம்மா மகாராணி கூப்பிட்டு யாரேம்மா பானுமதி? ஆமா வா நேரம் ஒரு வேலை செஞ்சு என்ன எடுத்து வைக்கிறேன் அத ஸ்டூலுங்க. நான் சொல்றேன். ஓஹோ தங்கள் சித்தமின் பாக்கியம் ஒரு வார்த்தையாச்சு. ஒரு வார்த்தை 9 வார்த்தை கேட்டாலும் பதில் சொல்ல தயாரா இருக்க கேட்கிறேன். கேளு சொல்லுங்க. அவளுக்கு நமக்கு இடப்புரோதம் ஏற்பட்டு 18 நாள் அவரை துடங்கி கருத்திலே தாமரத்தை சேர்த்து அமரமாக குருச்சேத்திரம் செல்கின்றார தவிர
ஒருவர் கூட திரும்பி வரலையே. அதுதான் பெரிய மனவர்த்தை கேட்டு 12ஆம் நாள் படு தோல்வி நமக்கு. மன்னவா, நான் சொல்ற வார்த்தை கேட்டனா நமக்கே ஜெய நாளைக்கு. ஆமாங்க, அப்படியே ஆமாங்க. உன் வார்த்தை கேட்டால் நமக்கு 13ஆம் நாள் நமக்கே ஜெயம். எப்படி உன் பொண்டாட்டி சொல்றது கருத்துங்க. எப்படியே கண்டிப்பா அது பேச்ச கேட்டா கண்டிப்பா அது எந்த ஒரு காலமும் எதுவும் குறவராது. 13ஆம் நாள் சண்டை வரைக்கும் 12 நாள் சண்டை வரைக்கும் நமக்கு ஜெயமே இல்ல. ஆனா பாண்டவருக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை கொடுத்துட்டா சண்டை நின்னுடும். நீங்க அது உயிர் தப்பீங்க, என் தாலி நிலைக்கும். அதோ போறா பாரு பானுமதி, பங்காளி சொத்த மாசம் முன்னாடி போறா பாரு. பங்காளி சொத்த மோசம் பண்ண மாதிரி போறா பாரு. பங்காளி சொத்த மோசம் கொண்டாட்டி போறா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தை சொல்ல அவளுக்கு தேவையான பாகத்தை கொடுக்க சொல்லுவீங்களா? நம்பிக்கை துரோகம், பங்காளி துரோகம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு பாதி நாட்டை கொடுத்துட்டா அந்த சண்டை நின்னுடும், நம்ம ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு. இப்ப நீ சொன்ன துரோகம்லாம் நான் செய்யறாளா? ஏன் குட்டமில்ல நெஞ்சு குறுகுறுது? எவ்வளவு பையன் பாகத்தை கொடுத்ததுக்கோ யாருங்க செய்ய மாட்டா தாழ. ஓ மச்சானியா, சரி சரி. ஆனா அவளுக்கு பாகம் கொடுக்க எங்க சித்த குடும்பம் பிறந்தவங்க ஒருவன் இல்ல. அதோடு மட்டுமல்ல, எங்க அப்பா சம்பாதிச்சது, என் பாட்டன் சம்பாதிச்சது நாடு தேவடியா மக்களுக்கு உண்டாலில் உயிர் இருக்கிற வரை தேவடியா மக்களுக்கு ஊசி முனை நாட்டை இடம் விடுற ஆளாடானே. ஐயோ, ஊசி முனை நாட்டா 300 ஏக்கரை 30 சென்ட் அப்படியே குறையும். அதை விடலாமா? ஓ, அப்படி போனா போதும் விட்டுட்டு வந்தா அந்த இடம் யாருன்னு சொல்லுவாங்க? அது பாண்டவருக்கு பொக்கே தாண்டா இருக்கும். அது ஆமாங்க, பொக்க விடவே கூடாதுங்க. ஏது நாடு போகட்டும், நகரம் போகட்டும், பொண்டாட்டி போகட்டும், புள்ள போகட்டும், ஆனா நாட்டை மட்டும் விடக்கூடாது. பொண்டாட்டி புள்ள கூட போகட்டுமா? நாட்டை விடக்கூடாது. சரி சரி, வந்து கை தட்டி கூட்டு போகுது. எனக்கும் பாண்டவருக்கு பாகம் கொடுக்க கூடாது எண்ணம். ஒருவேளை நீங்க மனசு மாதிரி கொடுத்துருவீங்களோ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மணி நேரம் தாளகடை போட்டாங்க. 13ஆம் நாள் அமர்க்களத்தில் யாரு அனுப்பினா ஜெயம் கிடைக்கும் அப்படி என்று யார கேட்கணும் தெரியுமா? எந்த தந்தை உண்டன் மாமன் இந்த நாட்டு சண்டாச்சு கொடுத்த புண்ணியமா எங்க அப்பா ஜகுனி. ஆமா, உங்க அப்பா தான் எனக்கு மாமா. தாய கரட்டிய பொருட்டி இந்த குட்டி சோச்சான விட்டு இந்த நாள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. வெளி சொன்ன அவங்க எல்லாம் கேட்பாங்க. திருட்டுத்தனமா தான் பாத்துங்க. ஆமா, அது வெளி சொல்லக்கூடாது. இந்த நாட்டை ஜெயித்து கொடுத்தது அதோட என்ன நான் என்ன இருக்க காலத்திலே இந்த அம்மா கிட்ட செய்ய யாரால சுபத்திரியை தான் எனக்கு மாதிரி போட்டது. அந்த தேவடியா மட்டும் ராவுக்கு ராவா அந்த பேடி பை நீங்க ஓடி போச்சு. அதுக்கு பிற்பாடு அதுக்கு பிற்பாடு இந்த அம்மாவை நம்ம சோடிச்சு அதுக்கு பிற்பாடு இந்த அம்மாவை நம்ம சோடிச்சு அட பெண் அலங்காரம் செய்து அலங்காரம் செய்து அவரு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க மாமா அவர் இல்லாத எந்த வெள்ளம் நடக்குமா? அவரை அழைத்து யாருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்கலாம், யார சண்டைக்கு அனுப்பலாம் அப்படின்னு அவரை யோசனை கேட்டா. ஆமா, அதான் எங்க வீட்டுல பெரிய அழு அவர்தான். சரி சரி, மகளாகிய பான்மதி மருமகனாகிய துரியோதன் ஜகுனி தர்சோ அம்மா கவிஞானே துரியனுக்கு மாமா கவிஞானே
குழிமுறம் தாத்தா குழிமுறம் தாத்தா. ஏன் குழிய மூடி அப்படியே விட்டுறாத. ஏன் தாத்தா? எனக்கு ஒரு சமாதி கட்டி உனக்கு பேர் வரட்டும். உனக்கு சமாதி கட்டணும்னா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? செங்கல் சிமெண்ட் மணல் சித்தாளுக்குடி மேஸ்திரிக்குடி உனக்கு சமாதி கட்டி டைல்ஸ் போட்டு விட்டுற. நீ தலைதவசம் வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா சமாதி கட்டுவேன். ஏன் தாத்தா? உன் ஊர் திருவண்ணாமலை பண்ணி வட்டி விட்டுருவேன். தாத்தா யாரும் விளக்க முடியுதோ? தாத்தா நானு இல்ல நான் கௌரவ. டேய் காந்தாரிதாஸ் ஆண்டாரு கூடிய சவுண்ட் பிள்ளையாங்க. என் பேர் தான் சகுனி மாமன். ஓஹோ அப்படி இருந்தாலும் அந்த துரியோதனுக்கு நான் தாய் மாமன். ஓஹோ சொந்தம் சொந்த தாய் மாமன். இருக்கு. அப்படி இருந்தாலும் துரியோதனுக்கும் ராஜாக்களும் பகை என்பது கிடையாது. எனக்கு என் மருமகன் தான் பகை. ஓஹோ ஏற்கனவே காலத்தில் உள்ளத்தில் பகை வைத்து உதட்டில் உருவாடி கொண்டு என் மருமகன் குடும்பத்தை நாளுக்கு நாள் ஒரு நாள் தவிர அவன் குடும்பத்தை கெடுத்துட்டே வரேன். ஓ இன்னைக்கு கெடுக்குதான் வந்திருக்கேன். அப்ப இங்கே நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன் மாமனார் தான் உன் குடும்பத்தையே குடிச்சவர் ஆகுறான்னு. நீ அப்படியே போய் சொன்னாலும் என் மருமகன் நம்ப மாட்டான். ஏன் அம்மா போதனை எடுத்து வச்சுக்கிறான். அப்படி இருந்தாலும் பகை ஆடி சூப்பர் ஆடி ஆடி எடுத்து படுத்து நாட்டு கோட்டை அமைச்சான். காட்டுக்கு அப்படி காட்டு துடிச்சு வந்துட்டாங்க. ஆனா 18 14 சண்டை வச்சு நேற்றோடு 12 நாள் அமர் முடிந்து விட்டது. சுப்ரீம் சொல்லக்கூடிய பட்டணத்தியானையோ பறி போய் விட்டது. நரகாசுரன் பகலத்திலையோ பட்டத்தியானும் மடி வச்சாங்க. ஆமா அப்படி இருந்தாலும் என் மருமகன் ஒரே வேதனையா இருக்கான். ஆமா பிடிச்சா 13 நாள் சண்டை. யாருக்கு ஜெயம் யாருக்கு அப்பா ஜெயம் தெரியல. ஆமா என் மருமகன் கொஞ்சம் சோகமா இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் தேத்து மாத்து சொல்லி வரலான்னு வந்திருக்கேன். ஓ இப்ப யாரால பாக்க போறேன்? என் மருமகனையும் என் மகளையும் பார்க்கணும். இந்த கண்ணாடி தொடங்கத்துல இதுனே தும்பு ஏறி போயிடுது அதிகமா. அதாடா நாங்களா என்ன கண்ணாடி? என்ன கண்ணாடி? இதான் கோல விட்டாட்ட கண்ணாடி. துணியில தொடக்குன்னு பார்த்தா நின்ன தொடக்கூடாது. துணியில் தொடச்சா தூசி வந்துடும். ஓ அந்த கீழே விழுந்துரும். கண்ணாடியில விழுந்துருவான். அதனால வெளிநாட்டுக்கு போய் 3 மாசமா அங்க இருந்து வெயிட் பண்ணி செஞ்ச கண்ணாடி இது. கோல விட்டாட்ட கண்ணாடி இது. என் மருமகன் வந்தா மாமா வந்துட்டு சொல்றா போடா. ஒரே ஓட்டம். என்னப்பா? ஓ என்ன சொன்ன நீ? மாமா நீ சொன்ன உடனே போய் கிடுகிடுன்னு உன் மருமகன் வர சொன்னாரு. தாத்தா நொத்தா உன் மேல இருக்கக்கூடிய பாச மாட்டேங்குது. மாமா அங்க பிடிச்சாரு போற ஓட்டம். 4 கால் பாய்ச்சல் வந்து உட்காந்துக்கிறான். ஆமா 4 கால பாத்துனா நாய் நான் நீ கும்பியா நான் போய் மருமகன் வந்து சொன்னேன். ஐயோ உங்க மாமா என்னடா சேரனை பார்த்தாரா குட்டனை பார்த்தாரா? ஐயோ சாகரனை பார்த்தாரா? இருந்து பிறண்டு உருண்டு சாக்கடனை பார்க்கல சேரன் பார்க்கல உருண்டு பெரண்டு உருண்டு பிரிந்து ஏச்சு. அம்மா வேகம் அம்மா வேகம் வாடா வீடுவாயா. சாக்கடனை பார்க்கல சேரன் பார்க்கல குட்டனை பார்க்கல உருண்டு பெரண்டு வந்தா பெரியாய் விட்டு பண்ணியா பண்ணியேதான் நீ சிம்மாதனம் முடிச்சியா? அனுப்பிச்சு வச்சுக்கிறான். ஆமா மாலை வந்து போடுங்க. நீயே ராஜா வர்றா. அப்புறம் யாரும் வந்திருக்கு? அது வந்துன்னா கைதியா குதிரை இல்லாமா என்னடா? ஓ பெரிய பொண்ணு பாடுபதி. எங்க அப்பாவை பார்க்கணும் இல்லைன்னா எங்க அப்பா இன்னைக்கு என்னன்னு கேட்கணும். என்ன எனக்கு கேட்கணும். பொண்ணு வந்துதாடா அது மாதிரி ரொம்ப பாசம் நேத்துல இருந்து ஓஹோ அப்பா கண்ணே பிள்ளைங்க மச்சடா. ஏய் பொண்ணு மேல பாசம்டா. ஒரு பெத்த பொண்ணு போய் கட்டி பிடிப்பா பாசம்ன்ற போடா. நீங்கள் காந்தார அப்பா
ஒரே ஓட்டு ஓடாண்டாரு. நம்ம வந்த அப்பா வந்த நேரம் வீட்டுல கரண்ட் இல்ல, ஃபேன் இல்ல, உடம்பு பூரா வேறு வைக்கிறதால முந்தால விசுறது. நீ கீழே பாக்குற மேல கொடியிற இன்னும் ஏன் 100 பொண்ணுல மூத்த பொண்ணு மேல ரொம்ப பாசம். ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதான் வயிறார சாப்பிட்டு வயிற்ற பார்த்தா இந்த அம்மன் மேல சத்தியம் பண்ணி நீ வகுத்து பாத்துன வாங்கின போறாம போடா. இதெல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன் என் பொண்ணு போடா. எம்மாடி மாத்திரக்குள்ளமா நிக்கமே போற கட்டில தாலியோட சுகுமாரியம்மா. சரிப்பா. வருமானு மாமா மாமா அடுத்த காரணடா. மாமா அடுத்த காரணம் என்னடான்னு சர்வசாதாரணமா கேக்குறேன். ஒரு கிராமம் மாமனா வந்த பத்தியா உன் காரியம் பண்ண என்ன அம்மா சோகமா என்னடா நான் இருக்கும்போது எப்படி மாமா மருமகனே நேத்து துரோணாச்சாரி வெகுண்டு பேசிட்டேன். ஓ சாயங்கால நேரத்தில் குருநாதரே எனக்காக பண்ணி சண்டை செய்யறியா யுவராஜாக்களுக்கு பண்ணி சண்டை செய்யறியா அப்படின்னு கோபமா வெகுண்டு பேசிட்டேன். ஆனா நேத்து யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்த குருநாதர் துரோணாச்சாரிக்கு. ஆமா அவரை கூப்பிட்டா இன்னைக்கு நமக்கு ஜெயண்டா. அவருக்கு நீ தாம்பலை நீ கொடுத்தா குருச்சேத்திர போனா சொன்னா துரோணாச்சாரி பாண்டவ தர்மருக்கு குரு குரு அதனால வேண்டி நேரத்தில் நான் வெகுண்டு பேசும்போது ஆமா என்ன சொன்னார் துரோணாச்சாரி? ஆனாக்கா துரியோதனா கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டும். அபஜயம் ஆகிவிட்டது என்று கவலைப்பட வேண்டாம். ஆமா இன்றைக்கு போனால் போகட்டும் போகட்டும். நாளைக்கு 13ஆம் நாள் அமரில் கதிரோடாகி சூரியன் மீதத்தில் ஒளிமாகி நேரத்தில் வருவதற்குள் அதோடு மட்டுமல்ல அந்த 5 பேரில் முரஞ்சு கொடி படத்த தர்மராஜி அவனை மடல் விரிய கட்டி இழுத்து வந்து உன் சபையில நிறுத்துகிறேன் அப்படின்னு துரோணாச்சாரி சபதிட்டுக்கிறார். ஆமா ஏன்னா போறவரு குருநாதர் அங்க உட்கார்ந்து கிடவா குருநாதர் கூட்டம் வந்துட போறான். வாடாதார் மண்ணா வந்துட போறான். அப்படியே நாஞ்சி கிடக்குற வந்தோட நமக்கே ஜெயம். ஆமாங்க அப்பளோட சாப்பிடலாம். தம்பி குப்பா என்ன எங்க மாமா சொன்னது புத்தி. ஆமா மயிரை செருப்புதோ கத்தி கத்தி தான் இருக்கட்டா. அதனால துரோணாச்சாரி குருநாதர் கூப்பிட்டா குருநாதர் நேற்று பேசுற கோபம் இருக்கும் கண்டிப்பா இருக்குது. இன்றைக்கு தருமனை கொண்டு வருவார். ஒரே வெட்டு தான் 4 பேர் அவங்க தானா சேர்த்துருவானுங்க. அகத்திராபுரத்தை நாடே ஆட்சி செய்யலாம். சீக்கிரமாக சென்று குருநாதர் துரோணாச்சாரி இருப்பார். மாணாக்கன் துரியோதனை அழைத்து போயிட்டு வா.
தேக துரியோதன் குருநாதர் அழைக்க சாரி தற்பா இருந்தறிஞ்சு
வணக்கம் 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 சுகமாக வளர்க்கிறது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஓ என்ன போல நீ வாழு ஆகட்டும் ஆகட்டும் விடு. ஆ. இந்த சபை வார்த்தை எப்படி விளக்கும் சபை மகாலட்சுமி ராஜ்யபுர சபை ஆமாங்க இந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை இது இந்த பூஜாலயம்மன் பூஞ்சோலை அம்மன் அவனுக்காக கூடப்பட்ட சபை அந்த அம்மனுக்காக கூடப்பட்ட சபை. அந்த அம்மனுக்காக கூடப்பட்ட சபை ஆமாங்க தேர்திருவிழா செய்து சரி. அந்த அம்மனுக்காக இரண்டு நாடகம் ஆ, அந்த பூஜோலை அம்மன் பாதத்திற்கும் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம் வணக்கம் என்னுடைய வணக்கம் ஓ விவரமா சொல்ல வேண்டும் ஒன்னாதான் தெரியும் என்னடா ஆளை பார்த்து கொடுப்பேன் ஆளை பார்த்து தாங்க கேக்குறேன் தலையில பார்த்தா சிம்மாடு கட்டியாக்குது ஆமா. நெத்தில பார்த்தா விபிடி பட்டியாக்குது ஆமா. கையில பார்த்தா கட்டியாக்குது கட்டி எங்க சண்டைக்கு போறோம் மரகத்தை அப்படித்தானே தெரியும் உங்களுக்கு எங்க சண்டைக்கு போறாள் வந்துக்கிறேன் பாடுபடி என்ன நூல் போட்டுக்கிறாரு கயித்துல உத்தாச்சி அங்காட்டி அடங்குது ஏய் போட்டு புடுவோம் போட்டு பாருடா என் பையன் இதானே எடுத்துட்டு வந்தான் அந்த கொட்டையா உன் பையில இன்னைக்கு எடுத்து வர மாட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் தான் எடுத்து வருவோம் இதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாரு அவர் எப்பேற்பட்ட ஆளு ஐயோ ஐயோ வேகத்தையே புரட்டி மூடிடுகிறாரு அதிகமா பேசுறேன் அவனுக்கு உனக்கு சாபத்தை அழைத்து விடுது அவன் எக்கச்சக்கமா சாப்பிட்டு 48 தைல ஆபரேஷன் பண்ணி வந்துக்கிறான் ஆமா சாப்பிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை போட்டல கொடுத்தாலும் சாப்பிடுவான் ஏய் அத்தலங்கடா தம்பி என்னுடைய விளக்கம் ஓ விவரம் பாதகிறேன் நான் கோணர் குப்பத்தில் வந்த பால் இல்லாம அந்த பாடியில வந்து பாரு இப்பதான் தெரியுது எப்படி விளக்கம் போனா கூட்ட ஆச்சேரி